நின்னுட்டு இருக்கும்போது விசுந்து போனா போன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் இல்ல பூர்ணிமா இன்கேஸ் என்னால கம்ப்ளீட் பண்ண நீங்க point முடியல out அப்படின்னா முடிச்சிரு. நீ போய் முடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. டேய் நிக்ஸா, உண்மையிலே பூர்ணிமாவை நீ அக்காவை தான் பாக்குறியா, பூர்ணிமாவும் உன தம்பியா தான் பாக்குதுன்ற ஒரு சந்தேகமே இப்ப வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, முன்னாடி பூர்ணிமா அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தவன் இப்ப பூர்ணிமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அக்கா மடியில எல்லாம் படுக்க முடியாது. ஆனா சிட்டில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா தம்பி பாண்டிங் பொறுத்த வரைக்கும் மடியில படுக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அது அவங்களுடைய அன்பை பொறுத்தது. ஆனா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்துட்டு இவங்க மடியில் படுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸாக பார்த்துக்கிறது, கன்னத்தில் கிள்ளி விளையாடுறது, தலையை கோதி விட்டுட்டே இருக்கிறது, அப்புறமா அடித்து விளையாடுறது, இதெல்லாம் பார்த்தா சத்தியமாக அக்கா தம்பி ஃபீலிங்ஸே வரமாட்டுது. இது பத்தாதுன்னு டான்ஸ் ஆடும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு நிக்சன் பூர்ணிமா கிட்ட டேரெக்டாக சொல்லும்போது எப்படிரா அதுக்கப்புறம் இது அக்கா தம்பி ரிலேஷனாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மாயா, விசித்ரா, நிக்சன், பூர்ணிமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மாயா மூஞ்சியே பார்க்காம பூர்ணிமாவை பார்த்து ரொமான்ஸ் விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு மாயா கிட்ட நிக்சன். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.